சந்ததி, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சொல்கிறதெல்லாம் செய்த அந்த ஆபிரகாம் எனக்கு பிரியமானவனாக இருக்கிறான், அதை போல நானும் அவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறேன். தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பையன் வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என் சந்ததி, நான் ஆபிரகாமின் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுதே, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்றார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் எப்படி நம்மை வெறுப்பார்? வெறுப்பாரா? வெறுக்கவே மாட்டார். தேவன் உன்னை வெறுக்க மாட்டார். தேவன் உன்னை புறம்பே தள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், உன் சந்ததி எனக்கு முன்பாக இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கீழ்ப்படுகிறாயா? அதை தான் பார்ப்பார். நீ நடக்கிறாயா? நீ தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். இப்போ சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். நீ யாருக்கு பயப்படாத. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ பயப்படுகிற காரியம் பூசலை போல உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் வருகிறதா? எதை குறித்து நீ பயப்படாதே, எதை குறித்து நீ கலங்காதே. உட்கார்ப்பா, உட்கார், அப்படி உட்கார். எதை குறித்து நீ கலங்காதே. தேவ சமூகத்தில் நீ வந்து உட்கார். தேவ சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படியிடு. தேவ சமூகத்தில் உன் கண்ணீர் வடி. உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கணவனுக்காக, உன் வீட்டிற்காக, உன் மகனுக்காக, மனைவிக்காக கண்ணீர் வடி. அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ யாருக்கும் பயப்படாத, மனுஷங்களுக்கு பயப்படாத. அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் மனுஷங்களுக்கு பயப்படுற பயம் என்ன வருவிக்குமா? கண்ணியை வருவிக்கும். கண்ணி உன் குடும்பத்துக்கு அது ஒரு ஆகாத சாம்போஷனை, கண்ணியை வருவிக்கும். நீ தேவனுக்கு பயந்து நட. நான் உன்னை வெறுக்கவில்லை, உன்னை தள்ளவில்லை, உன்னை புறமாக்கவில்லை. என்னிடத்தில் வந்தவர்களை ஒருபோதும் ஒரு காலம் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை காப்பதற்காக, உன்னை நடத்துவதற்காக, உன்னை போஷிப்பதற்காக. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிள்ளைகளை காப்பதற்காக, உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, உன்னுடைய கையின் பிரயாசங்களை நான் காப்பாற்றி ஆசீர்வதிப்பதற்காக. உனக்கு நல்ல ஜீவனை கொடுத்தவர், நல்ல சுகம் தந்தவர், நல்ல பலம் தந்தவர், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தவர். இப்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கூட்டி சேர்க்கிற தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும். ஒரு வசனம் கூட ஒன்று உண்டு, உபாகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நல்ல கவனிக்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்ள. நல்லா கவனிக்கணும். இந்த 3வது வசனம் சொல்லு, உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராம், உன் சிறையிருப்பை திருப்புவார். 2வது, நீ வெளியே வர முடியாத போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறல்ல, சிக்கிக்கிட்டு இருப்போம், வெளியே வர முடியாத படிக்கு போய் மாட்டிக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வர முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில பிசாசு நம்மளை கொண்டு போய் தள்ளுவான்.
பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் இன்றைக்கி விழுந்து போயிருக்காங்க, விசுவாசிங்க விழுந்து போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே. இவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க? எங்கே போய் சிக்கிக்கிட்டாங்க? திரும்பி வர முடியாத இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. வாழ்க்கை எவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்ததியே இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல போய் சிக்கிக்குவாங்க. இது எதனால? பெற்றோர்கள் சொல்றதையும் கேட்கறது இல்லை, ஊழியக்காரன் சொல்றதையும் கேட்கறது இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்றதும் கேட்கறது இல்லை, ஆண்டவர் சொல்றதும் கேட்கறது இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும், என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச காலம் ஆண்டவர் அமைதியாக விட்டுருவார், இஷ்டத்துக்கே விட்டுருவார். அதன் பிறகு நீயே திரும்பி வரணும்னு விரும்பினாலும் உன்னால் வர முடியாது. அதுதான் அப்படிப்பட்ட இடத்துல பிசாசு ஏற்றும்போது என்ன பண்ணிடுவான்? வச்சிடுவான். நீயே வரணும்னு நினைப்ப, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டாம், இந்த வேலையே வேண்டாம், இப்படிப்பட்ட பாவம் வேண்டாம், நீ வந்துடணும்னு நினைப்ப. நீ அதை தான் நினச்சிட்டு இருக்கிற இப்போதும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் திரும்பி போகட்டும். ஆனால் பிசாசு உன்னை என்ன பண்ண மாட்டான்? வர்றதுக்கு வர முடியாது, சிக்க வச்சிருவான். சிலந்தி வலையை போல சிலந்தி வலைகள் எப்படி பின்னிக்கிட்டு இருக்குது, மீன் பிடிக்கிற வலைகள் எப்படி பின்னி இருக்குது, அதை போல உன்னுடைய வாழ்க்கை பின்னல் ஆக்கி எடுத்து போய் விழ வச்சிருவான். அதில் அகப்பட்ட மீன் வெளியே வருமா? வலையில் அகப்பட்ட மீன் வெளியே வருமா? வராது. வேடனுடைய கண்ணி வைத்திருக்கிறான் குருவி பிடிக்கும்படிக்கு. அந்த கண்ணிலிருந்து குருவி தப்புமா? தப்பாது. அதை போல தான் இன்றைக்கு உன் வாழ்க்கை. நீ நினைச்சா கூட உன்னால் வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரத்திருக்கிற உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பேன். இப்போ சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை மாற்றி என்ன பண்றாரா? சிதறடித்த எல்லா இடங்களிலும் எல்லா ஜனத்திலிருந்தும் திரும்ப உன்னை வர பண்ணுவாராம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். உன் பிள்ளைங்க எங்கேயாகிலும் போய் சிக்கிக்கிட்டு இருந்தா, உன் குடும்பம் எங்கேயாகிலும் போய் சிக்கிக்கிட்டு இருந்தா திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒன்றா பாருங்க. இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் எந்த இடத்துல போய் சிக்கிக்க அல்லது ஒரு கடன் பிரச்சனை போய் நீங்களே சிக்கிக்கிட்டு இருக்கலாம். என் பணம்லாம் வட்டிக்கே போதுப்பா, கட்டவே முடியலப்பா, நான் எவ்வளோ வேலை செஞ்சு சம்பாதிச்சு என்னால் முடியல. சிக்கிக்கிட்டு இருக்கிறியா? அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனை தேடாமல் இருக்கிறாய், ஊழியக்கார சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறாய், சபையை கனம் பண்ணாமல் இருக்கிறாய். எங்க சுத்தினாலும் எங்க போறோம்? சாயங்காலம் ஆனா எங்கம்மா போறோம்? எங்கப்பா போறோம்? எப்பா இங்க பாரு, ஆட்டோக்காரர் என்ன பாரு, எங்க போறோம்? அதே போல தான் சபைக்கும். நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சபைக்கு என்ன பண்ணோம்? உன் சபையை கனம் பண்ண. எங்கே இருந்தாலும் உன்னுடைய சபை உன் நினைவில் இருக்கணும். அவங்க தான், நான் விசுவாசின்னு சொல்லலை, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். நீ எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராகியம் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான். தேவனை விட்டு தூரம் போகாத. ஒருவேளை நீ போயிருந்தா, இப்ப சொல்றாரு, உன் சிறையிருப்பை மாற்றி எல்லா ஜனத்திலிருந்து நான் உன்னை திரும்பி வர பண்ணி உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்து திசை மட்டும் துரத்துண்டு இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை திரும்பி கொண்டு வந்து. இப்ப 5வது வசனம் சொல்லுது, என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாம் இந்த ஒரு முதல்ல ஒரு கரங்களை தட்டிடுங்களேன். ஆண்டவர் சொல்றார்,
அங்கே தூரத்தில் இருந்த உன்னை திரும்ப கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரின் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து நீ பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகஞ்சர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கற்பிக்கிற எல்லா கற்பனைகளையும் செய்வாயாக. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நேரம் அமைய போச்சு வேணாம். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு, நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாரு. அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாரு. இதுக்காக தான் சொல்கிறாரு, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன், பூமியின் எல்லையிலிருந்து உன்னை எடுத்து வந்திருக்கிறேன். நீ என்னுடையவனாய் இருக்கும் பொருட்டு, நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்கும் பொருட்டு திரும்ப நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன்ப்பா. திரும்ப நான் உன்னை அழைச்சி வந்திருக்கேன். நான் உனக்கு விடுதலை கொடுக்க. நீ மனம் கசந்து அங்கே போய் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நினைத்து அழற. ஐயோ, என்னை யார் விடுவிப்பார்கள்? நான் என்னுடைய ஆயுசு நாட்கள், என் பலன், என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் போயிடுச்சே, என் வாலிப நாட்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு இனி என்னை யார் விடுவிக்க போகிறாங்க? இதில் நான் சிக்கிக்கிட்டனே, இதிலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று நீ கண்ணீர் விட்டு தலை கவிழ்ந்து துக்கித்து கொண்டு இருக்கலாம். அதுதான் அங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம், சியோனை நினைத்து அழுதோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியின் எல்லையிலிருந்து நான் உன்னை உன் சிறையிருப்பை மாற்றி நான் கொண்டு வர என்னால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதையெல்லாம் உனக்கு கொடுக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. நீ அவருக்கு பயப்படாதே. மூன்றாவதாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க, உபாகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், மூன்றாவதாக கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போனால் எந்த ஒரு காரியமும் வாய்க்காது, நீ போனால் எந்த ஒரு காரியமும் நடக்காது. நீ போனால் பயந்து திரும்பி வந்துடுவேன், எப்படி முடியுமோ, என்ன முடியுமோ, எப்படி இருக்குமோ, ஏதாவது ஒருத்துக்கு பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி போனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் பார்த்துப்போம்ப்பா. இதெல்லாம் ஏற்கனவே நான் எல்லாம் ஜெயிச்சு முடிச்சுட்டேன். இந்த உப்பத்தருவம், பிரச்சனை, பாடு, போராட்டம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? ஜெயிச்சு முடிச்சிட்டேன். நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நீ எனக்கு பின்னாடி வா. ஆண்டவரோடு கூட இருக்கிறியா? அதுதான் இப்போ, அதுதான் இந்த பக்தன் இப்படியாய் பாடினார். உம்மோடு இருக்கணுமே, நான் உம்மை போல் வாழணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் வாழணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே,
உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஓடும் நதியே ஓடும் வளரும் மரமாய் மாறணுமே ஓடும் நதியே ஓடும் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே இரவு பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே இரவு பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலக பெருமை மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே உலகின் ஒளியார் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போகிறவர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா உன்னை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் பூமியின் எல்லையிலிருந்து நான் எதற்காக திரும்ப உன்னை கொண்டு வருகிறேன் பூமியின் எல்லையிலிருந்து எதற்காக நான் உன்னை அழைத்து வருகிறேன் இன்னும் உணராதபடி இருக்கிறாயா இன்னும் நீ அறியாதபடி இருக்கிறாயா உன்னை காக்க முடிக்கு உன்னை நடத்தும்படிக்கு நான் உனக்கு முன்னே போய் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது நான் கோணலான உலை செவ்வையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதர்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோப்பி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் தரித்து நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு இப்படி செய்து நான் கோணலானவளை செவ்வையாக்கி நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன் உனக்கு கொடுக்க வேண்டியதான பொக்கிஷங்களை கொடுப்பதற்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு மகிழ்ச்சியை கொடுப்பது நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கு யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க 20வது வசனத்தில் வாசிங்க வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் நின்று எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுப்பு அவரை கோபப்படுத்தாது உன் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது
நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாய் இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்துல கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் வாக்கை நன்றாய் கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பாயானால் உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவருக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பேன். நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன். உனக்கு முன்பாக ஒரு தூதனானவர் அவர் கடந்து போகிறார். உனக்கு முன்பாக போய் கோணலானவனை செவ்வையாக்குவார், வெங்கல கதவை உடைப்பார், இரும்பு தாழ்பாலை முறிப்பார், அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல் நான் உனக்கு தருவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்று செய்தவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை மாக்கியவர், தாழ்மையில் இறந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற உன்னை பரிசுத்தமாக்கும்படிக்கு அவர் உனக்கு முன்பாக போகிறார். உன் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன் சாபங்களை நீக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? இரக்கமும் மன உருக்கமும் இந்த நாளிலே நிறைந்த தேவனிடத்தில் உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எனக்கு அருமையான மகனே, மகனே, நீ ஓடின ஓட்டம் எல்லாம் போதும். இதோ உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விடுவிப்பதற்காக கர்த்தர் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீ இருந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம், உன் ஜென்ம தேசத்தை விட்டு போயிருக்கலாம், உன் தாய் தகப்பனை விட்டு போயிருக்கலாம், பூமியின் கடையாந்தர் வரைக்கும் கூட போயிருக்கலாம். அங்கிருக்கிற உன்னை கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி மீண்டும் உன்னை உன் தேசத்துக்கு கொண்டு வர பார்க்கிறார். அவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுப்பாயானால்
கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். உன் தேவனாக கர்த்தர் உன்னோடு கூட உன்னை வழி நடத்துவார். நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நன்றி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து தேவன் உன்னோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்த போகிறார். அவரை நீ கோபப்படுத்தாதே, அவரை வருத்தப்படுத்தாதே. அவர் சொன்ன வார்த்தையின்படியெல்லாம் நட. அவர் சொன்ன பாதையில் கடந்து போ. உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாரா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணும், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை முழுவதுமே நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.